தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. காரணம் என்ன? இன்னும் 8 மாசத்துல தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. அதிமுக பாஜக ஒரு பக்கம் இணைஞ்சிருக்காங்க, திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் அப்படியே உறுதியாக நிற்கிறது. சமீபத்தில் தான் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பியாக திமுகவின் சப்போர்ட்டோடு சென்றிருந்தார். இப்போ லேட்டஸ்ட் பரபரப்பு என்ன அப்படின்னா, திரு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒரே நாளில் 2 முறை சந்திச்சிருக்காருங்க. முதல் சந்திப்புக்கு பிறகு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். சரி, முதல் சந்திப்பு எங்கே நடந்தது? முதல் சந்திப்பு முதலமைச்சர் கடந்த சில தினங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். பிறகு இப்போ ரொம்ப பரபரப்பாக செயல்படும் மருத்துவமனையிலிருந்தே தன்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அங்கே கூட ரெஸ்ட் எடுக்கலை, அங்கே கூட வேலைகள் செய்து கொண்டிருந்தார். பிறகு இன்றைக்கி தலைமை செயலகம் சென்று விட்டார். அது மட்டும் இல்லை, ரெகுலராக வாக்கிங் போகிறதும் இன்றைக்கி முதலமைச்சர் ரொம்ப பரபரப்பாக காணப்பட்டார். முதலமைச்சர் அவர்கள் அடையாறில் ஒரு பூங்காவில் ரெகுலராக வாக்கிங் போகிற இடம் அது. முதலமைச்சர் அங்கே போகும்போது ஓபிஎஸ் என்ட்ரி கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு பேசும் பொருளானது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்த சந்திப்பு என்ன சொல்லப்பட்டது முதல்ல திரு ஓபிஎஸ் தரப்பில் அப்படின்னா, இல்லைங்க, இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தார், நலம் விசாரித்தார். நீங்கள் வீட்டில் சந்திச்சா வேணால் ஏதாவது நீங்கள் சொல்லலாம், அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாக்கிங் தானே போனாங்க, இதில் போய் என்ன இருக்குது? நலம் விசாரித்தார், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். கொஞ்ச நேரத்தில் தான் அதிரடி அறிவிப்பு வெளியானது. திரு பண்டூர்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் எல்லாமே பக்கத்தில் நின்று கொண்டிருக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அந்த அறிவிப்பை பார்த்து விடுவோம். ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து நீண்ட காலமாக பயணித்து இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வர ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? மக்களுக்கு தெரியும் சொல்லிட்டார்ல. ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து நீண்ட காலமாக பயணித்து இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வர ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? மக்களுக்கு தெரியும் சொல்லிட்டார்ல. இந்த அறிவிப்பு வந்த பிறகு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதாவது ஓபிஎஸ் எப்படியும் தனியாக நின்று களம் காண மாட்டார், எப்படியும் ஒரு கூட்டணியில் இணைவார். அது விஜயுடன் கைகோர்ப்பாரா அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுடன் கைகோர்ப்பாரா என்று பேசப்பட்டது. பிறகுதான் அடுத்த அதிரடி காத்திருந்தது. மீண்டும் ஒரே நாளில், அதாவது 2வது முறையாக ஓபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார். இந்த முறை ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திலேயே சந்தித்தார். ஆழ்வார்பேட்டையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பினுடைய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழு திரையில் பார்த்து விடுவோம். ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வியை முன் வச்சாங்க. முதல்ல பார்க்கில் வாக்கிங் போகும்போது திடீரென ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்தித்தார். நீங்கள் வீட்டில் சந்தித்தா பரவாயில்ல, பார்க்கில் தானே சந்தித்தார், உடல்நலம் விசாரித்தாருன்னு சொன்னீங்க. சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே பாஜக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் என்ற அறிவிப்போடு மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சரை சந்தித்தாரே. அரசியல் பேசாமலா இருப்பார்? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி கமல்ஹாசன் திமுகவோடு இணைந்து கொண்டாரோ அதே போல் ஓபிஎஸும் திமுகவுடன் இணைந்து கொள்வாரா என்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை தேர்தல் வரை காத்திருங்க, இப்போ சஸ்பென்ஸை உடைச்சிட முடியாது. 2 கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒன்று விஜயோடு இணைவாரா அல்லது திமுகவோடு இணைவாரா அப்படின்னு சொல்லி. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்று ஓபிஎஸ்ஸே சொல்லிவிட்டார். எந்த அறிவிப்பு வேணால் எந்நேரம் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை 2 முறை ஓபிஎஸ் சந்தித்தது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வு என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உடல்நலம் விசாரிப்பது தொடர்பான ஒரு சந்திப்பு. இதை தவிர இந்த நேரத்தில் நாங்கள் எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸுடைய ஆதரவாளர்கள்லாம் தெரிவித்து விட்டார்கள். சரி, ஏன் இந்த அதிரடி முடிவை ஓபிஎஸ் எடுத்தார்? ஏற்கனவே தமிழக முதலமைச்சராக இருந்தவர். பாஜகவோட ஆதரவு ஒரு கட்டத்தில் அவருக்கு உச்சபட்சத்தில் இருந்தாலும் அவர் இபிஎஸ்ஸுக்கும் அவருக்கும் டேர்ம்ஸ் சரியில்லாமல் போனது, அவருக்கு முதலமைச்சர் பதவியும் போனது. சசிகலாவை எதிர்த்து அரசியலில் குதித்தார்.
தர்ம யுத்தம்லாம் செஞ்சார். ஆனாலும் பாஜக அவரை ஏன் கைவிட்டது என்று பத்திரிகையாளர்கள்லாம் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்களிடம் கேள்வி முன்வைக்கும் பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே பாஜகவோடு இபிஎஸ் நெருங்க ஆரம்பித்த பிறகு ஓபிஎஸ்க்கு நெருக்கம் குறைந்து விட்டது. ஒரு கடைசி கட்ட ட்ரையாக ஓபிஎஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, சமீபத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்திருந்தார். தமிழ்நாடு வந்திருந்த மோடியை சந்திக்க வேண்டும், வரவேற்க வேண்டும் என்று ஓபிஎஸ் சார்பாக பிரதமருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த வாய்ப்பை பாஜக ஓபிஎஸ்க்கு தரவில்லை. இபிஎஸ்ஐ சந்தித்தார், ஜிகே வாசனை பிரதமர் சந்தித்தார், ஆனால் ஓபிஎஸ்ஐ நிராகரித்து விட்டாரே என்ற அந்த மனக்கசப்பு எங்களுக்குள் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு திரு ஓபிஎஸ் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டதையும் பார்த்தோம். மத்திய அரசுக்கு கண்டனங்களை தெரிவித்து, நீங்கள் இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு ஃபண்டு கொடுக்கல என்று சுட்டிக்காட்டி வெளிப்படையாக மத்திய அரசை எதிர்த்து பேசினார். பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினை ஒரே நாளில் 2 முறை சந்தித்திருக்கிறார். பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது இபிஎஸ்ஐ சந்தித்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இபிஎஸ்ஐ சந்தித்தால் பரவாயில்ல, ஜிகே வாசனையும் சந்தித்தார், மற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஓபிஎஸ்ஐ நிராகரித்தது எங்களுடைய இதயத்தில் ஒரு வடுவாக பதிந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் திமுகவோடு இணைந்து பயணிப்பாரா? ஓபிஎஸ்ஸின் வருகையால் திமுகவிற்கு தென் மாவட்டங்களில் கூடுதல் பலமாக அமையுமா? இப்படியெல்லாம் அரசியல் சர்க்கிளில் பேசப்படுகிறது. இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி இன்னொரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு அரங்கேறியது. அதுதான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களும் ஏற்கனவே அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், வெளிப்படையாகவே வந்தது. அதிமுக எங்களுக்கு உறுதியாக ராஜ்யசபா சீட்டு தராங்கன்னு சொல்லி பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. அதிமுக நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. பிறகு ஒரு பேச்சுவார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வந்தது. அடுத்த வருஷம் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிலைமை இப்படி இருக்கையில் திமுகவில் அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பிரேமலதா நேரில் வந்து சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இப்படியாக தமிழக அரசியலில் ஒரே நாளில் பல பரபரப்புகள். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி உறுதியாக நிற்கிறது. கூடுதல் பலமாக கமல்ஹாசன் வந்து சேர்ந்தார். ஓபிஎஸ் ஒரே நாளில் 2 முறை சந்தித்தார். பிரேமலதா அவர்களும் வந்து முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். நிச்சயமாக 2 அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் போது என்னதான் நலம் விசாரித்தாலும் அரசியல் பேசாமல் இருக்க மாட்டார்கள் என்பது பாமர மக்களும் அறிந்ததே. அந்த வகையில் இந்த அணி ஒரே அணியா, எப்பொழுது அறிவிப்பு என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் என்ன செய்ய போகிறார், விஜயுடன் யாரெல்லாம் பயணிக்க போகிறாங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீமான் தனித்து களமாடுவார் என்றே தெரிகிறது. ஏன்னா அவர் அப்படித்தான் பேசி வருகிறார். இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக யார் ஓட்டை யார் எப்படி பிரிக்க போகிறார், விஜய் யாருடைய ஓட்டை அதிகமாக பிரிப்பார், இதனால் வெற்றி வாய்ப்புக்கு யாருக்கு என்று தமிழக அரசியலே உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது.